வணக்கம். இப்போது நம்ம ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 பாயிண்ட் பார்த்தோம். அப்படி அந்த 10 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ். அப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி. அப்போ டிரான்ஸ்பேரன்சி நம்மளோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரிஜின் அப்படின்ற அந்த கான்செப்டில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எப்படி நம்ம ஓப்பன் சோர்ஸில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போது நம்மளோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது எங்கே பார்க்கலாம்னா, ஆர்ஜின் ரன் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஜிஎன்எஸ் டோக்கன் தாய் பேர். அது எங்கே என்ன பிளாக் செயினில் ரன் ஆகுது, என்ன பிளாக் செயினில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம பாலிகான் அப்படின்ற இதை நம்ம கிளிக் பண்ணும்போது பாலிகான் ஸ்கேன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த டோக்கனை தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அப்போ எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டோம். அது பண்ணோன்னையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் வேர்ல்டு .org ஆர்ஜின் எல்ஜிஎன்எஸ் டோக்கன் அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது பாருங்கள் F01 அப்படின்னு சொல்லி ரன் ஆகக்கூடிய இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அட்ரஸை நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். ஆர்ஜின் எல்ஜிஎன்எஸ் டோக்கன். இப்போது இதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்ட்ராக்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சோர்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சோர்ஸ் கோடு அப்படின்றது க்ரீன் கலரில், அப்புறம் ஆர்ஜின் எல்ஜிஎன்எஸ் டோக்கன் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, இது ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 1 year 100 days ஆகும். ஒரு வருஷமும் 100 நாளும் ஆகுது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்படின்ற டெப்ளாய் பண்ணப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே அதே பாருங்கள், ஆர்ஜின் டெப்ளாய். ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டு எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆர்ஜின் டெப்ளாயர்ன்றதை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆர்ஜின் டெப்ளாயர் எப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 year 100 days. ஓகேங்களா? இப்போ 1 year 100 daysன்னு சொல்லி இந்த இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேஷ் இருக்குங்களா, இந்த ஹேஷை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்றது. 1 yearக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் தான் இந்த டிரான்சாக்ஷனோட ஹேஷ். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், 5D டிரான்சாக்ஷன் ஹேஷ் மெத்தட் ஏஜ் 465 நாள் ஆகும். ஃப்ரம் E71 அப்படின்னு முடியக்கூடிய இந்த இதுலேருந்து அவுட். ஆர்ஜின் டெப்ளாயருக்கு 99.9 பாலிகான் அப்படின்றத சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இதில் நடந்திருக்க டெப்ளாய்மெண்ட். ஆர்ஜின் டெப்ளாயருக்கு அனுப்பப்பட்ட முதல் டிரான்சாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம ட்ராவல் ஆகிறோம். F01 அப்படின்ற மேலே பார்த்தீங்கன்னா F01 அப்படின்ற இந்த ஓகே, இதில் எப்போ ஆர்ஜின் டெப்ளாய் பண்ணப்பட்டதுன்றத 465 நாள் ஆகுது. 1 year 100 days அப்படின்றது. நம்மளோட டோக்கனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்கினஸ், ஷார்ட் நேம் எல்ஜிஎன்எஸ், அதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ இந்த கான்ட்ராக்ட் டோக்கன் எதில் ரன் ஆகுது அப்படின்னா ERC20 அப்படின்ற அந்த ஒரு EVM அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அது லேயர் 1 அப்படின்றது, பாலிகான்றது லேயர் 2. ஓகேங்களா? இப்போது இந்த சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்றது
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணப்பட்டதா அப்படின்றத நம்ம எங்கே தெரியுமா, அந்த க்ரீன் கலரில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் சிம்பிள் டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதோட இன்ஃபோ அப்படின்றது எதற்காக இந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டது அப்படின்றத ஓவர்வியூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது நம்ம இந்த பாயிண்ட்லேயே 10 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரியல் அப்படின்னு வரும். ரியல் வேர்ல்டில் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் 7வது பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் பதில். ஓகேங்களா? அப்போது இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்லே பார்த்துக்குவோம். ஆரிஜின் என்பது அல்காரிதமிக் நான் ஸ்டேபிள் காயின் எல்ஜிஎன்எஸ்ஸை அடிப்படையாக கொண்ட ஒரு டெஃபி 3.0 நெறிமுறையாகும். டெஃபி அப்படின்றது டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வெப்3 இது பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடியது. இது உலகின் முதல் தனியுரிமை அனாமதிய ஸ்டேபிள் காயின் கட்டண சுற்றுச்சூழல் அமைப்பை நிறுவுதல், உலகளாவிய நிதி அளவுகோல்களை அமைத்தல் மற்றும் எதிர்கால நிதி வளர்ச்சிக்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் நிதி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த பேங்கிங் சிஸ்டத்தில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் தான் செயல்படுது. இது உலகளாக ஒரு கரன்சிக்கும் இன்னொரு கரன்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள கரன்சி டிஃப்ரென்ஸ் ஆகாமையும் அதை எந்த அளவுக்கு நம்ம குயிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்ற அளவுக்கு உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கு. அப்படின்ற நம்ம ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத இங்கே உள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இது இன்ஃபோ அப்படின்றது. அசெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிம்பிளான இங்கே உள்ளது மட்டும்தான். ஈவெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் 25 கான்ட்ராக்ட் ஈவெண்ட் அப்படின்றது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டோட ட்ரான்சாக்ஷன் ஆஸு ரீசெண்டாக 14 செகண்டில் நடந்திருக்க விஷயங்களை தான் இங்கே நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, அதுக்கடுத்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் இங்கே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முக்கியமான எவிடன்ஸ் எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான். ரீடு கான்ட்ராக்ட், ரைட் கான்ட்ராக்ட். ரீடு கான்ட்ராக்ட் அப்படின்றத தொடரும்போது இங்கே நீங்கள் இந்த லாங்குவேஜ் என்னென்ன ஒவ்வொரு கான்செப்டும் எதை குறிக்குது அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் பைட்ஸ் வருது பார்த்தீங்களா. இந்த பைட்ஸ் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எது எப்போ ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு மின்டிங் அப்படின்றது எப்போ ஆகணும், இப்போ எல்லாத்தையுமே இந்த ஓப்பன் சோர்ஸாக இங்கே தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இதே ரைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரைட் பண்ண முடியாது, பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பேனிங் ஆகிறது எப்போ ஆகணும், அப்ரூவ் எப்போ ஆகணும், அமௌண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே சொலிடிட்டி லாங்குவேஜில் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது. அப்படின்றது தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் டோக்கன் பெண்டிங் அப்படின்றது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ பாருங்கள் 13 செகண்டு, 19 செகண்ட், 21 செகண்ட் சொல்லக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இன்னு அப்படின்னு சொல்லி ஆரிஜின் எல்இஎன்எஸில் ஆகிட்டுருக்கு. எதில் F01 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில். அப்போ இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணி எந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்குன்றதையும் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு இதை ஓப்பன் பண்ணி பாலிகான் நெட்வொர்க்கில் வந்து அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டு வெரிஃபை பண்ணப்பட்டதா, அது என்ன ப்ரோக்ராமில் என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, எப்போ டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, எங்கே டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இதோட மொத்த குவான்டிட்டி எவ்வளோ நாளுக்கு முன்னால் இது லான்ச் ஆனது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இங்கே நீங்கள் ஓப்பனாக பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த
ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். இப்போ இந்த லாகினியஸ் அப்படின்றத வியூ டோக்கன் ட்ராக்கர் அப்படின்றத தொட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை இப்போதைக்கு எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போது டோட்டல் சப்ளை எவ்வளவு அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹோல்டர்ஸ் இங்கே இருக்காங்க, எவ்வளோ டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே பார்க்க முடியும். ஆர்ஜின் வேர்ல்டுனா இப்போது இங்கே காயின்சிக்கோ, பிளாக்கு, ட்விட்டர், கிட்டப் அப்படின்ற ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா காயின்சிக்கோவில் இமெயிலு, பிளாக்கு, ட்விட்டர், காயின்ஸ் இந்த மாதிரி பல இதுகளில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிளுக்கு கிட்டப் அப்படின்ற ஒரு இதை நான் சொல்கிறேன். இப்போது ஆர்ஜின் பேங்க் ஒரு இது வந்து டெஃபின்னு சொன்னோம், டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் அப்படின்றது பேங்க் அப்படின்றது. இந்த கிட்டப் அப்படின்றதுலையும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் இந்த லாஸ்ட் இயர் அப்படின்றது கிட்டப்னு சொல்லக்கூடிய ஒரு இது சோசியல் மீடியா தான். அது அதிகமாக நம்ம கேள்விப்படாத ஒன்று தான். ஓகேங்களா? அப்போது இந்த நம்ம சொல்லக்கூடிய எல்ஜிஎன்எஸ் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றத பாலிகான் ஸ்கேனில் நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற முதல் பாயிண்ட்டுக்கு உண்டான வீடியோவாக இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கு உண்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.